தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசினிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பிரியமானவர்களே, எங்களை தேவன் மண்ணினாலே உருவாக்கியிருக்கிறார். எங்களுக்கு அவர் மூலமாக வழங்கப்பட்ட அந்த சுவாசத்தின் நிமித்தம் நாங்கள் இன்று உயிர் வாழுகின்றோம். இதோ இந்த பூமியையும் வானத்தையும் பாருங்கள். அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டவை. அதோ தூரத்தில் தெரிகின்ற ரொட்சைல்ட் டீ ஃபேக்ட்ரி, தம்ரோ நிறுவனத்தினர் வடிவமைத்துள்ளார்கள். அது கூட மண்ணுக்கு மேலேயே அஸ்திபாரமிடப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு காலத்தில் குடிசையில் வாழ்ந்தோம். இப்பொழுது அதோ அந்த இடத்தில் வசதிக்கேற்றவாறு ஒரு வீட்டை அமைத்துள்ளோம். மனிதர்களாகிய நாங்கள் காலாகாலங்களில் ஒவ்வொரு இடங்களில் வசிக்கின்றோம். விதவிதமான காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம். விதவிதமான மனிதர்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகின்றோம். விதவிதமான சமயங்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அப்படி இருக்க நாங்கள் நினைப்பதில்லை நாங்கள் மண் என்று, மண்ணால் உருவானவர்கள் என்று. எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிற இந்த மனிதனும் தனது வாழ்வின் முடிவின் போது மண்ணுக்கே திரும்புகிறான். வேதத்தை கையிலேந்தி பிரசங்கிக்கின்ற ஒவ்வொரு போதகர்களும், அதாவது ரெவரன், ஃபாதர்ஸ், டாக்டர்ஸ், பிரின்சிபல் மற்றும் சாதாரணமாக வாஞ்சியோடு கூட இருக்கின்ற எவ்விதமான பதவியும் இல்லாத இறை பணியாளர்கள், இப்படி பல உயர்ந்த இடங்களில் தாங்கள் இருப்பதை காட்டிக்கொள்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு கடை இருக்கிறது. அது பெரிய கடை. எல்லா விதமான பொருட்களும் உள்ள ஒரு குரோசரி. அந்த கடை கூட மண்ணுக்கு மேல் அஸ்திபாரம் இடப்பட்டுள்ளது. நீங்கள் இன்றைய நாளில் செல்லுகின்ற சாதாரண வீடுகளாக இருக்கலாம், உயர்ந்த இடங்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளுடைய வீடுகளாக இருக்கலாம், அல்லது பார்லிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அனைத்தும் மண்ணுக்கு மேல் அஸ்திபாரம் இடப்பட்டவை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு கட்டிடங்களுக்கு மேல் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் மண்ணிலிருந்தே எடுக்கப்பட்டவை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மனிதர்கள் இன்று ஓடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள், பணங்களை சேகரிக்கிறார்கள். உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று மற்றவர்களை பார்த்து தாங்களும் வேதனைக்குள் படுகிறார்கள். கடன் தொல்லையும் மற்றும் பலவிதமான போராட்டங்களும் மனிதர்களை வந்து சேருகின்றன. இதன் நிமித்தமாக வாழ்க்கையை வெறுத்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நிலைமைக்கு கூட செல்லுகிறார்கள். இதோ வீதியை பாருங்கள். மனிதர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ ஒரு ஏசி பஸ் செல்லுகிறது,
அதில் ஒரு திட்டத்தோடு கூட அவர்கள் பயணிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பயணங்களும் அமைகின்றன. இவ்வாறு செல்லுகின்ற வாகனங்களில் உள்ளவர்கள் சில நேரம் ஹில்டன் ஹோட்டல் அல்லது மிகவும் பிரசித்தி வாய்ந்த 5 நட்சத்திர ஹோட்டல்களில் இன்று தங்கியிருக்கலாம், சாப்பிடலாம், கல்யாண சம்பந்தமான சம்பிரதாயங்களில் ஈடுபடலாம். ஆனால் அவர்கள் நினைக்காத ஒரே ஒரு விடயம், தாங்கள் மண்ணானவர்கள் என்று. இதோ நான் பிறந்து வளர்ந்த மண்ணிலிருந்து இந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் இறையியல் கற்றுக்கொள்வதற்காக திருகோணமலைக்கு சென்று அங்கு போதித்து அங்குள்ள திருச்சபைகளில் பணிவிடை செய்யும் பொழுது, இதோ மகன் திருகோணமலையில் இருக்கிறார் என்று புகழ்ந்து பேசிக்கொள்பவர்கள் பெற்றோர், நண்பர்கள் உட்பட. நான் இவற்றையெல்லாம் ஒரு சாதாரண விடயமாக யோசிப்பதன் நிமித்தமாக எந்த இடத்திலும் எப்படியும் வாழுவதற்கு தயாரான சூழ்நிலையை நான் உருவாக்கி கொள்ளுவேன். மனிதர்கள் தாங்கள் செய்கின்ற விடயங்களை குறித்து இவ்வாறு போஸ்டர்ஸ் அடித்து தங்களுடைய பெயரை இட்டுக்கொள்வார்கள். இவை அனைத்து நின்றும் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி, நாங்கள் மண்ணானவர்கள் என்று. இப்படியான பாதைகளிலும் வேகமாக ஓடி படித்து சாதாரண தோட்டத் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் பட்டதாரியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் படித்தும் பட்டதாரியாகியும் எவ்விதமான தொழிலும் இல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு. பெரிய இடங்களுக்கு சென்று விட்டு கடைசியாக வந்து இதே தோட்டப்புற பகுதிகளில் பெயர் பதிந்து வேலை செய்பவர்களும் உண்டு. ஆகவே மனிதர்கள் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நானும் ஒரு சமூக தொண்டனாக 1995ஆம் ஆண்டு ஓலைவல் செய்த பிறகு ஆங்கில பாடங்களை சிறிய ஒரு தொகைக்கு கற்பிக்கின்றவனாக இருந்தேன். எனக்கு கிடைக்கின்ற பணங்கள் முழுவதையும் இப்படியான ஏழை ஜனங்களுக்கே நான் செலவழித்தேன். ஆதலால் இன்று என்னுடைய கையில் குறைந்தது ஒரு 2000-3000 ரூபாய் கூட என்னுடைய வங்கியில் இல்லை. இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். காரணம், என்னை படைத்தவர் எப்பொழுதும் போஷித்த வண்ணமே இருக்கிறார். எவ்விதமான குறைவும் இல்லை. இதோ பாருங்கள் அந்த வானத்தை. அந்த வானத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கும்படியாக. அவன் மண்ணால் உருவாக்கப்பட்டவன் தானே என்று நினைத்து அவர் இராமல் மனித ரூபமாய் இந்த பூமிக்கு வந்து மண்ணான நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் ஏழ்மையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து எங்களை விடுவித்தார். மரித்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு இருந்து இன்றும் எங்களுக்காக வானத்திலிருந்து பிதாவை நோக்கி பரிந்து மன்றாடுகின்றார்.
பிரியமானவர்களே, நீங்கள் மண்ணானவர்கள் என்று இன்றைய நாளில் நினைத்து பாருங்கள். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று சிந்தித்து உங்களிடம் ஏதாவது உதவிக்கு வருகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். சிலர் ஆகாரம் இல்லை என்று கேட்பார்கள், சிலர் உடை இல்லை என்று கேட்பார்கள், சிலர் தங்களுடைய இருப்பதற்கு ஒழுங்கான வீடு இல்லை என்பார்கள், கூரை ஒழுகுகின்றது என்பார்கள். இப்படியானவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை உங்களுடைய கிராமங்களிலே செய்துவிடுங்கள் அவ்வப்போது. உதாரணமாக, நான் வேறு சமயங்களை குறித்து நான் பேசாமல், நான் கிறிஸ்தவன் என்ற ரீதியில் எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால், கிறிஸ்மஸ் வரைக்கும் காத்திருப்பார்கள் மனிதர்களுக்கு உதவி செய்ய. அது வீணான ஒரு செயல். இன்றைய தினத்தில் ஒரு பாடசாலை பிள்ளைக்கு ஒரு தண்ணீர் போத்தல் இல்லை, ஒரு பேக் இல்லை, அல்லது உடுத்துவதற்கு ஒழுங்கான உடை இல்லை என்று கேட்டால் இன்றே வாங்கி கொடுங்கள். கிறிஸ்மஸ் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் நாங்கள் மண்ணானவர்கள். மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசினியில் ஊதினார், மனிதன் ஜீவாத்துமானான். இதோ பாருங்கள், அங்கே இருக்கின்ற மண். இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் எவ்விதமான வித்தியாசமும் கிடையாது. உயிர் கடவுளால் தந்தது. அந்த உயிர் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மனித ரூபத்தில் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாய் 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்தார். அவரால் தரப்பட்ட வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். மண்ணானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.